பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே தெற்கு மதுரையில் கருப்பு சுடப்பட்டு வென்றது பெண்ணாலே அந்த விளையாட்டு சிறுமுள்ள வீர சிவாஜி ஆனது பெண்ணாலே சொல்லுங்க சூரியன் சொன்ன சொல்லுக்கு நின்றது பெண்ணாலே அந்த மஞ்சள் கை இருக்கும் வாலி கை இருக்கும் பெண்ணாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே அல்லவன் இந்த மகே இணையாலே வந்தாலே ஆவது பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவரே தாழ்வது பெண்ணாலே மனம் கொண்டு போன பசரவன் சுற்றி விட்டது பெண்ணாலே அந்த மத்து வேலை இன்னும் பித்தை கொண்டு பண்ண போனது பெண்ணாலே பாலை விடும் அந்த மூளை கட்டும் அது போனது பெண்ணாலே அந்த ரோமாபுரி என்ற ரெண்ட போனது பெண்ணாலே இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே இந்த கால கட்சி எல்லாம் இரண்டாச்சு பெண்ணாலே இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே மாலை பயிர்ந்தே பயே வாழ்ந்தாலும் ஆவது பெண்ணாலே மனசே அறிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே ராவது பெண்ணாலே பஞ்சவண்டவர்கள் பகவென்று பெரி நந்தது பெண்ணாலே அந்த இந்திர சந்திர ரெண்டு வயது வெட்டது பெண்ணாலே கொள்ளு கொண்ட வெள்ள காட்சி மகன் வந்தது பெண்ணாலே வெட்டி விஸ்வநாதன் அப்படியே மணிகண்டது பெண்ணாலே நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே என்னது ஒரு காதலில் சொல்ல முடியாது என்னாலே அவரு பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவரே பெண்ணாலே அவரே தாழ்வது பெண்ணாலே அவரே தாழ்வது பெண்ணாலே இருக்கட்டும். நமது இடத்தில் ஏதோ ஒரு தேவகானம் என்ன இடத்துக்கடை அது வாட்டுக்கு இப்படி கிடக்கு ஊற்றி விட்டு அழுகு மாதிரி இடத்துக்கடை இப்படி கிடந்தா நாடகத்தை யார் அங்கே இழகு எந்திரிச்சு உட்காருங்கத்தா தலையை தூக்கிட்டு தண்ணி பாம்பு மாதிரி பாக்குறீங்க அந்த கடைசியில் படத்துக்கு ரெண்டு ஆத்தா சொல்றேன் குளத்தே அதை சொல்லி எந்திரிக்கிறா வத்தியா பப்பர் பண்ண வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்குன்னா இருக்கட்டும். நமது இடத்தில் ஏதோ ஒரு தேவகானம் வெகு நேரமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்து சொந்தக்கார யார் என்று சுத்தி பார்க்கிறேன். சரி பாவம் நீங்களா 10 மணிக்கு உட்காந்து போயிட்டு வாங்க போங்க போங்க மரியாதையா போங்க பார்த்தது போதும். ஆனா உன்னத்தான் சொல்றேன் போயா வேலை போத பார்த்துக்கிட்டு உன்னத்தான் போய் வாங்க ஆளா இருந்திரிய அரசரவாம் பிராமத்தை அப்படின்னா ஒரு பையன் திருட போயிருக்கான் ஒரு வீட்டுக்கு. ஆனா முதல் நாள் போய் நோட்டம் விட்டுருக்கணும் அவனுக்கு வீட்டை எந்த வழியில போகணும்னு இவனுக்கு தெரியல. முட்டாப்பையனுக்கு எந்த சுத்தூத்திக்கு முட்டாப்பையனுக்கு தெரியலன்னு அப்படியா சுத்தூத்தி போன திருட்டு பையனுக்கு தெரியல. இந்த திருட்டு பையன் என்ன பண்றேன் இருட்டு நேரத்துல போறான் யாருக்கிட்ட அந்த வீட்டுக்குள்ள. சரி போவோம்னு போய் பாக்குறியா கொள்ளைக்காட்டுக்கு பக்கத்துல போன உடனே ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆஹா ஆள் இருக்க தண்டி உருவமா இருக்க. இந்த நேரத்துல போனோம்னா புடிச்சு கட்டி வச்சு உரிச்சு போடுவாங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டாங்கன்னு. சரி இந்த ஆளு போகட்டும் அதுக்கப்புறம் போய் திருடிக்கிட்டு போயிடும். இந்த திருட்டு பையனுக்கு ஓடிங்கன்னா என்ன செய்யலாம்
அப்படின்னு உட்கார்ந்துகிட்டே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜாமம் கடந்து கொண்டிருக்கிறது. சரி. பொழுது விடியுது. ஓஹோ. பொழுது விடிஞ்சு பாக்குறியான். பிராம் பத்தாது. அப்படியா பார்த்து பத்த மனுஷ மாதிரி தெரிஞ்சிருக்கு அவனுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இத தெரிஞ்ச உடனே அப்பதான் விடிய காலம் சொன்னான என் பொழப்பு போச்சு. என்ன பொழப்பு? ஆளா இருந்தியே அரசர்வாம் பிராம்பத்தை சரி நான் தேடி வந்த பொழப்பு இன்னைக்கு போச்சு. ஓஹோ அப்படின்னு அப்படின்னு அவர் பார்த்து அதை சொன்னார். அதையே நீங்க இங்க சொல்றீங்க? இல்ல அந்த மாதிரி சில உருவங்களை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு தோற்றம் அளிக்கிறது. அப்படியா? உங்களை பார்த்தா எனக்கு சூத்தோத்தி மாதிரி தெரியுது. அது என்ன வச்சு அப்படி அங்க இருந்தா தானே அத வந்து தமிழ்ல பேசு. அதத்தான் சாமி சொல்றேன். சரி சாமி, யார் நீங்க? நான் மேலோகவாசி. மேலோகத்துல வாசிக்கிறவங்க இங்க எதுக்கு வந்தீங்க? மேலோகத்துல லிகிதமா வாசிக்கிறேன். அப்புறம் இல்ல வேற எதுமா வாசிக்கிறேன். அப்புறம் என்ன வாசிக்கிறீங்க? மேலோகத்தில் வசிக்க கூடியவன். வசிக்க கூடியவன். சரி, அங்க இருந்து இங்க வர காரணம்? எல்லாம் சத்தம் தான். யாருக்கு சத்தம் கிடைச்சு? எனக்கு தான் கிடைச்சு. எங்க சத்தம் கேட்டாலும் உள்ள போயிருவீங்களா? யாருமே கேட்காத இடத்துக்குள்ள உள்ள போறவேனா? ஓஹோ, அப்படி போய் போய் தான் உடம்பு இப்படி இருக்கோ? என்ன உடம்பு பத்தி என்ன இருக்கு? கடுக்க சிறுத்தாலும் யாரும் போகாத தம்பி. சரி, எப்படி நீங்க எல்லாம் கஜா புயல தப்பிச்சேன்னு தெரியல. வெளியில வந்துருந்தீங்கன்னா சுருட்டி கொண்டு வரைக்கும் அந்த மண் பக்கத்து. நானும் வீட்டுல தாண்டா இருந்தேன் அன்றைக்கு. அப்படியா? வீட்டுல இருந்து வெளியில வந்திருக்க மாட்டீங்க. வந்திருந்தா புரட்டி கொண்டு இருக்காங்க. என்ன பண்றது? என்ன யார கொண்டு போகணுமா கொண்டு போச்சு. சரிங்க, நீங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க? நான் தான் தேவலோக வாசின்னு சொல்லி. தேவலோக வாசி. சரி, உங்களுக்கு பேர் இல்லையா? வச்சிருக்காங்க. யார் வச்சா? மக்கள்லாம் ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரி, ஆனா எங்க அப்பா ஒரு பேர் வச்சிருக்கான். என்ன பேரு? தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. நல்ல பேர், நல்ல மரியாதை தெரியுமா? நல்ல மரியாதை அப்பனுக்கு. அப்பே ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்படித்தான் அப்பனை சொல்லணும். நான் வினால் அதம் செய்யக்கூடியவன் நீ. ஓஹோ, நாரதன் அப்படின்னு பேரு எங்க அப்பா வச்சிருக்காங்க. ஆனா நீங்க நாரதன் இல்லைன்னு நான் சொல்றேன். ஊர்ல என்ன சொல்றாங்க தெரியுங்களா? என்ன கலகக்காரன் வந்துட்டாங்க. கலகக்காரன் நாரதன். யாரு உடைய கெடுக்க போறானோ தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பேரை வச்சிருக்காங்க. தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேரை வச்சிருக்காங்க. என்ன? வீணாகான பிரியர், யாழ் வல்லோன், இசை மீட்டக்கூடியவர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல. உங்களுக்கு எந்த பேருக்கு விளக்கம் வேணும்? ஆனா உங்களை பார்க்கும்போது உங்க அப்பா வச்ச பேர் என்னமோ தப்பா தெரியுது. எப்படி? ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு நாரதர் மாதிரியே தெரியல. வேற எப்படி தெரியுது? சத்தியமா நாரதர் மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுதுன்னு உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது கட்டுமாடி சமயக்காரர் மாதிரி தெரியும். என்னடா போல கீழ்த்தரமா இறங்கிட்ட? கட்டுமா அப்படியே என்னமாமா பள்ளியை வரைச்சல நான் பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போவா? சம்பளத்தை கொடுப்பே போறேன். கொஞ்சம் இரு. அந்த அம்மா இப்பதான் டவுசர் மாட்டிட்டு இருக்கு. அட ஏன் ஆள சொல்லையா? நீ வேற அறத்தூக்கத்தை இருந்துச்சு வள்ளியை விட சொல்ல மாறுதலை விட சொல்லு. படு கொஞ்ச நேரம். அந்த அம்மா ரொம்ப எரி போடுறேன். படு. சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். சமயக்காரன்னு சொல்லிவிட்டிய. ஆனா சமைக்கிறது எவ்வளவு கஷ்டமா எனக்கு தெரியும். உப்போட புளி 32. ஓஹோ, இது சேர்ந்தா அந்த குழம்பு நல்லா இருக்கு. உப்பு புளி 2 நான் சொல்லிட்டேன். சரி, மொத்தம் 32. ஆமா, மிச்சம் 30 என்ன பொருள் சேர்த்தா அந்த குழம்பு நல்லா இருக்கு? ஒரு குழம்புக்கு ஒன்னொன்னு சேர்க்கணும். எல்லா குழம்புக்கும் எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. அதான் கேட்கிறேன். அதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு சமயக்காரர் குழம்பு வைக்கிறாரு. சரி, அதுல உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, இனிப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. எல்லாத்தையும் பார்க்கணும்னா என்ன செய்வாரு? நக்கி பார்க்கணும். நக்கி பார்க்கணும் சாமி அவரு. ஆமா, அப்ப நீ வந்து நக்கறவருங்கறீங்களா? இப்ப தேனை கொடுத்தா நீ என்ன செய்வ? நக்கி தான் சாப்பிடணும். அப்ப நீ நக்கி போயதானே? நக்கி போயலா? ஒரு நாலு எடுக்கிறது ஒரு நாலு வருஷம் போட்டு பேசுற வெச்சாயாது. நீ என்ன மயிர் பேசுற? என்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன். சாமி மயிர் மட்டும் இருங்க. ஒரு இருங்கங்க. சந்தனத்துக்கு சந்தனம், சாக்கடைக்கு சர்வ சாக்கடை. உங்களோட பெரிய சாக்கடை வேண்டாம். சரி, பாவம் போனா போயிட்டு போகுது. பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் ஈடு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு இந்த மசிறு மட்டும் பேசினேன்னு வச்சுக்கோங்க, நல்லா மரியாதை இருக்காது. உயிரை கொடுத்த சாமிக்கு என்ன கொடுப்பீங்க? மசிறு தான் கொடுக்குறோம். நீ ஏன் அதை சொன்ன? அந்த மசிரை கொடுக்கறேன்னு நான் சொல்லல, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். முதல்ல தரத்தோட பேச கத்துக்கங்க. இப்ப உயிரை கொடுத்த சாமி. ஆமா, கைய வெட்டி கொடு. என்ன சாமி? கைய வெட்டி குடியா? வளராது இல்ல. காலை வெட்டி கொடு. வளராது. கழுத்தையே வெட்டி கொடு. வளராது இல்ல. மூக்க வெட்டி கொடு. வளராது. அப்புறம் ஏன் முடிய வெட்டி கொடுக்குற? அது ஒண்ணுதான் திருப்பி வளரும். அப்பெல்லாம் எவ்வளவு ஏமாத்துறீங்க சாமியில. சாமி ஏமாத்த சொல்லிருக்கு, அதனால நாங்க ஏமாத்துறோம். சாமி சொல்லல, நீங்க அதை வச்சு பிழைச்சு ஏமாத்திக்கிட்டு. சரி சாமி, முதல்ல நீங்க என்ன கேக்குறீங்க? நீ அது நீங்க பேசுறதெல்லாம் வெகண்டவாதமா பேசுற. ஆனா என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாரு. ஏன் அப்படி வாயை கொடுத்தா நீங்க என்ன பண்ணி பிடிவீங்க? அதோட ஒரு வார்த்தை சொன்ன, ஆடல வர்றியா? நம்ம சொன்னீங்கல்ல, ஆடலையா? ஆடலையா?
எனக்கு ஆடுறது நீங்க புடிச்சு பாத்தீங்களா? எதை புடிச்சு ஒண்ணே எனக்கு ஆடுறது ஆடலையான்னு இல்ல ஒண்ணே பிடிக்கிறதுக்கு எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உன்னை இறுக்கி பிடிச்சா இருக்கிற இடம் தெரியாம போயிருவேன். நீங்க இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு இன்னும் நீங்க வளரல. இப்ப ஏன் வளரல? நீங்க வளரலன்னு நான் சொல்றேன். வளர்ந்தா மட்டும் போதாது, அறிவு வளரணும். அதுவும் வளரணும். சரியா? இப்ப பாருங்க, சொல்லுங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னா ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கு. சின்ன பிள்ளையிலே ஞானம் வருமா? வராது. ஆனா முருகனுக்கு வந்துச்சு. எங்க போய் நின்னாரு? திரு ஆவினன்குடின்னு சொல்லக்கூடிய மலையில போய் நின்னாரு. ஆமா, பட்டையடிச்சு மொட்டையடிச்சு கொட்டையை போட்டு கட்டி தண்டத்தை புடிச்சு ஞான பண்டிதன்னு பேர் வாங்கினார். அதுக்கு காரணமே நீங்க பார்த்த வேலை தானே. அப்ப 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஞானம் ஆரம்பத்திலே வந்துருச்சு அவருக்கு. அந்த ஆரம்பத்தை அவருக்கு வரல. செவனேன்னு இருந்த குடும்பத்துல போய் நெருப்பு வச்சு விட்ட ஆளே நீங்க. நான் அப்படி ஆள் கிடையாது. நீங்க வச்சு விட்டு நெருப்பு அந்த ஆளு பழனி மேல போய் கொட்டையை வச்சு விட்டு கம்பா வச்சு அது ஒரு பக்கம் அப்படி என்ன நீங்க கேட்க முடியும்? அது ஒரு விஷயம் இல்ல. பூவாகி பிஞ்சாயி காயாயி கனியாகணும். இதுதானே உலக இயல்பு, இயற்கை நியதி. ஆமா, ஒரு மரம் இருக்குன்னா பூக்கும். ஆமா, அதுக்கப்புறம் மொட்டு வரும். ஆமா, அதுக்கப்புறம் காய் வரும். அதுக்கப்புறம் உதக்காய் வரும். ஆமா, அதுக்கப்புறம் காய் முத்திரும். அதுக்கப்புறம் பழம். இதுதானே இயல்பு. ஆமா, இதுதானே இயற்கை நியதி. ஆமா, ஆனா முதல்ல பாலை வரும், பூ வரும், அதுல இருந்து பிஞ்சு வரும், பிஞ்சுல இருந்து நீர் வரும், அதுல இருந்து காய் வரும், அந்த காய் திரும்ப பூவாகும். சாமி, காய் பூவாகுமா? ஆகாது. ஆடல. எனக்கு ஆடும், அதை நான் கேட்க சொல்லல. நாக்கு ஆடலையான்னு கேட்டேன். கீழே காத்தி சாமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன கேட்டிய? காய் பூவாகுமான்னு கேக்குறிய? எப்போதுமே பூவுல இருந்தா காய் வரும். என்ன பூவுல இருந்தா காய் வரும். நான் சொல்லிட்டேனே, பூவாயி பிஞ்சாயி காயாயி கனியாகணும். அதைத்தான் நான் சொல்றேன் சாமி. காயில இருந்து எப்படி பூ வரும்? காயில இருந்து பூ வராது. வராதியா? வருதியா? அதுக்கு உங்க சட்டத்தை வச்சு எல்லாத்தையும் கேட்டு போகணும். சாமி, அதுக்கு தேவையான விஷயத்தை கேட்கணும். தேவையான விஷயம் தான் இது. நீங்க சட்டத்துக்குள்ள பெரிய ஆள் மாதிரி பேசுற. நீங்க என்ன அப்படி பெரிய ஆளு? யாரு? எவ்வளவுதான் இந்த 4 விரல்களும் உயரமாக இருந்தாலும் கட்ட விரல் சின்னந்தான். ஆமா, குட்டதான். ஆனா பாரு, தள்ளுறது கட்ட விரல் தான். எதுல? வாயில. வாயில தள்ளணும். நீங்க வாயில தள்ளிட்டாலும் புல் புல் தான் இருக்கு. அப்படியே. சரி சாமி, இப்ப என்ன கேட்டீங்க? தட்டுல பூ வரும். சரியா? தட்டுல சாதம் போடுறாங்க. ஆமா, இல்ல இலையில போடுறாங்க. ஆமா, அதுக்கு குழம்போ ஏதோ ஒண்ணு ஊத்துறாங்க. அத பிசைஞ்சு அள்ளி சாப்பிடும் பொழுது எங்க அந்த கட்ட விரல மடக்கிட்டு அள்ளி சாப்பிட பார்ப்போம். முடியாது. அப்ப உள்ள சாதத்தை தள்ளுறது எது? கட்ட விரல். குட்டியா இருக்கிறவன் உள்ள தள்ளுவேன். இந்த நெட்டையெல்லாம் உன்னதுக்காக நீங்க நினைக்கிறது தப்பு. குட்டியா இருக்கணும், நெட்டையா இருந்தா தான் உள்ள தள்ள முடியும். குட்டியா இருக்கணும், நெட்டையா இல்லைன்னா உள்ள தள்ளவே முடியாது. நீங்க பேசினா அதுக்கு மேல நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், திருப்பி பழமா மாறும். ஆனா நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பூ வரும், காயாகும், திருப்பி பூவா மாறும். நீங்க இந்த கேள்வி ஒரு நாயத்தோட சரியா கேட்கணும். உங்களுக்கு வாய் இருக்குங்கிறதுக்கா கண்டதை கேட்க கூடாது சாமி. நான் கண்டதை கேட்கல, எல்லோரும் கண்டுக்கிறேங்கிறதுக்காக கேட்கிறேன். எல்லாரும் கண்டுக்கிறணுமா இல்லையா? சரி இருங்க தம்பி, இருங்க சாமி. இப்ப நான் இந்த கேள்விக்கு எப்படியாவது பதில சொல்லிடுறேன். திருப்பி நான் உங்கள்கிட்ட கேட்பேன். நான் ஏன்னா ஒரு பப்புன்னு என்கிட்ட நீங்க காமெடி தான் பேசணும். என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில சொல்றேன்னு வைங்க. திருப்பி நான் கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? கேளு. என்ன கேட்க போற? கேள்வியா? சரி. அரிச்சுவடி, எஞ்சுவடி, கிவழக்கம், முந்திரி, காணி, அரைக்காணி, மாகாணி, வீச வரையும் தெரியும். உங்களுக்கு வீச வரையும் தெரியும். எனக்கு வீசுல புரட்டாவே தெரியும். அது போயிட்டு போகுது. இப்ப நான் உங்கள்கிட்ட அது கேட்ட கேள்வி முதல்ல பதில சொல்லிடுறேன். சொல்லு. பூவுல இருந்து காய் வரும், பழமாகும். இதுதான் உலக நீதி. ஆனா நீங்க சொன்னது என்னன்னா, பிஞ்சு வரும், பூ வரும், காய் வரும், திருப்பி பூவாவே போகும். அது வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் நம்ம கோயில வைத்து பூஜை பண்ணக்கூடிய தேங்காய். முதல்ல பூ வந்து தேங்காயா மாறும். திருப்பி அந்த தேங்காவை உடைச்சு அருவாமனையில வச்சு திருநன்னு வைங்க, திருப்பி பூவா மாறிடும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். அத நான் இப்ப சொல்லிட்டேன். சொல்லிட்டேன்ல? நீ சொல்றேன்னு வச்சுக்க, அது ஒரு வகையில நியாயமான விஷயம் தான். உண்மையை சொன்ன. ஆமா, இப்ப தேங்காய கோவிலுக்கு கொண்டு போறோம். ஆமா, உடைக்கிறோம். அந்த அங்க இருக்கக்கூடிய ஐயா கிட்ட, பூசாரி கிட்ட கொடுக்குறோம். சாமிக்கு தானே வைக்கிறோம் தேங்காய். ஆமா, அதை உடைச்சு சாமிக்கு நேரம் எப்படி வைக்க வேண்டியது தானே? ஏன் உடைச்சு உங்க முகரைக்கு நேரம் வைக்கிறாங்க? உடைச்சு வச்சதுக்கு அப்புறம் உள்ள ஒண்ணு இல்லைன்னு பாத்துக்கடான்னு சொல்லி நம்மள்ட்ட காமிக்கிறது. வேற ஒண்ணுமா? அதை துருவுனா
துருவுனா பூ வரும். தேங்காய் பூவா மாறும். ஆமா. அத சுடு தண்ணீர்ல போட்டு புளிஞ்சோம்னா பாலா மாறும். அத சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சத்து, நோய் தீர்க்கும் மருந்து. ஆமா. இது இன்னொரு விஷயம் அதுலயே இருக்கு. என்ன? பனைமரம் ஒண்ணு ஆண் மரம் இருக்கு, பெண் மரம் இருக்கு. ஆண் மரம் இருக்க இடத்துல பெண் மரம் இருக்கும். அதுல இருந்து இதுல பாலை இருக்கும், அதுல நுங்கு வரும். சரி. இது மாதிரி எல்லா மரத்துக்குமே ஆண் மரம் பெண் மரம் எல்லாமே இருக்கு. ஆனா தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு? தென்னை மரத்துக்கு புருஷன் கட்டுன வந்தேன். தென்னை மரத்துல காய்க்காத மரம் உண்டா? உண்டு. இல்லையே. உண்டு. வாழை வராத மரமே இருக்காத? உண்டு. அதெல்லாம் கிடையாது. இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா புருஷன் இல்ல. அதான் அந்த புருஷன் யாருன்னு கேக்குறேன். அந்த புருஷன் யாரு நீங்க கேட்டீங்கல்ல? தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு? தென்னை மரத்துக்கு யோசனை பண்ணுங்க. நான் சொல்றேன். சரி சாமி, இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மேல் நோக்கி வளர்ற பழத்துல செவந்த பழத்தை திங்கிற பெண்ணு ஒரு புருஷன் முன்னாடி கேட்கிறேன். மேல் நோக்கி வளர்க்கிற பழத்துல செவந்த பழத்தை திங்கிற பெண்ணு உன் ஜோர நாய் திங்குது, சரியா? அதுக்கு பொண்டாட்டி சொல்றா, மாட்டு மேல போற புருஷா தின்னா தின்னு திங்காட்டி போ. இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லுங்க? மேல் நோக்கி வளர்ற பழத்துல செவந்த பழத்தை திங்கிற பெண்ணு உன் ஜோர நாய் திங்குது, இது புருஷன் சொல்றேன். அதுக்கு பொண்டாட்டி சொல்றா, மாட்டு மேல போற புருஷா தின்னா தின்னு திங்காட்டி போடாங்கிறா. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கீழ்காத்தி. அதுக்குன்னு எல்லாத்துலயும் சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். நான் போட்டேன்னா உடம்பு பிடிச்சேன். சொல்லுங்க. உடும்பையை என்ன எப்படி பிடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு என்ன போட்டா உடும்ப தூக்கிட்டு போலாம்னு ஒரு என்ன போட்டா உருகிட்டு போயிடும். எண்ணெயை போட்டா உருவாது. எண்ணெயை போட்டா உருவாது. நான் சொல்றது எண்ணெய. பதில சொல்லுங்க. இது கொஞ்சம் வில்லங்கம். சரி சொல்லுங்க. இது கொஞ்சம் வில்லங்கமாவுல இருக்கு. வசந்த பழத்துல செவந்த பழம் திங்கிற பெண்ணு, புரியுதா? வசந்த பழத்துல செவந்த பழம் திங்கிற பெண்ணு உன் சோத்த நாய் திங்குது. அதுக்கு பொண்டாட்டி சொல்றா, மாட்டு மேல போற புருஷா தின்னா தின்னுடா திங்காட்டி போடாங்கிறா. பதில சொல்லுங்க. அது வந்து இது நீ சேர்ந்து பப்புடு போட நான் தெருவுல தெரியுறேன். உன் பல்லுக்கு இருக்க படுத்து தொலை. அது ஒண்ணும் இல்ல. நான் சொல்லும் போது இதை வச்சுட்டு அதை விட்டு பம்பட்டு சொல்றேன். விழுந்து வெதர்ல கடிச்சு போடுவேன். சொல்லுங்க. வரிய இடமே சேரும் சித்தர் முடி ஏறும் அரியும் உப்பு மேலாடும் எரிகுடமாம் தேம்பொழியும் சோலை திருமணல் ராயின் வரையில் பாம்பாகும் எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்ச கனிக்கு ராஜகனின்னு ஒரு பேரு உண்டு. ஆமா, சூட்ட தடிக்கிறது. கனிகளுக்கும் உயர்வாகனை கனி எலுமிச்சங்கனி. அப்படி எலுமிச்ச மரத்துக்கு கீழே இருந்து செவந்த கனி சாப்பிடுற பெண்ணியா? ஆமா. செவந்த கனி அப்படின்னா நல்லா சாதம் சாப்பிட்டோம்னா தாம்பூலம் தரிப்பதுன்னு ஒண்ணு உண்டு. பாக்கு, வெத்தலை, சுண்ணாம்பு இல்லைன்னா சீவலம் ஒன்று இருக்கு. எல்லாம் போட்டு சாப்பிட்டா அது வெத்தலை, அது வாய் சிவக்கும். அப்போ ஒரு பொண்டாட்டிக்காரி அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து வெத்தலையை போட்டுக்கிட்டு ரொம்ப ஆட்டி அழைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த வழியில வந்தவன் சொல்றான், அடியே வசந்த கனி கீழே இருந்து நீ சிவந்த கனி சாப்பிட்ற பெண்ணு சோத்த கறி இருக்குது அப்படின்னு. சோறுன்னா அது நெல்லு, நெல்மணி இருக்கா? ஆமா. நெல்லை அவிக்கிறோம். அவிச்சாருக்கு பேரு புழுங்கல். ஆமா. அதை அரைச்சு எடுத்துட்டோம்னா அரிசி. அதை சமைச்சா சாதம். அப்ப அதுக்கு மறைமுகமா சொல்றான், சொத்த திங்குது அது. அதுக்குதான் இவ சொல்றா, செத்த மாட்டு மேல போற மூடா தின்னா தின்ட்டு போடா அப்படின்ட்டான். இவன் போனது காலடி செருப்பு போட்டுக்கிட்டு, மாட்டு தோல் செருப்பை போட்டுக்கிட்டு போறேன். இப்படி நடந்து போய் பெரிய சவுடால பொண்டாட்டிக்கிட்ட பேசுறான். அப்படி சொன்ன உடனே அவன் சொல்லிட்டா, தின்னா தின்னுட்டு போது நம்ம வீட்டு தானே போட அப்படின்ட்டான். இதுதான் புருஷன் பொண்டாட்டிக்கு உள்ள சண்டை. முதல்ல அடிச்சுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இதுல இதுக்கு மட்டும் வேமா கைதட்டு. இதுல நிறைய விஷயம் இருக்கு தம்பி. சாமி, இப்ப நீங்க நான் கேட்ட கேள்வி பதில சொல்லிட்டீங்க. இந்த பதிலுக்கு 2 பேர் கை தட்டினாங்க. இந்த 2 பேருக்கு இதுதான் பதிலும் தெரியுமா? இல்ல, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நான் இந்த கேள்வியை கேட்டது நான் தான் இதுக்கு என்ன பதில் என்ன மாமா? இப்படியே உடனே கடலுக்கு ரூட்டு இப்படியே குதிச்சுன்னா அந்த மண்ணில் போய் எந்திரிச்சுக்கலாம். போ வர்றது உள்ள பப்பனா வந்து அப்புறம் நான் என்ன மயில கொடுக்க வந்தேன்னு தெரியல.
எனக்கு நேரம் ஆகுது. சரி, என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அதை செய்யணும். நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா நம்ம இந்த பகுதியில பேசிக்குவோம். சரிங்க சார். இப்ப இந்த நம்பின்றது எங்க அப்பா, நம்பி மோகினி எங்க அம்மா, இந்த வள்ளின்றது என் தங்கச்சி. ஆளோட சொல் சத்தம் கேட்டுச்சு, அது என் ஆளு. அப்ப எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஆமா, என்ன உள்ள இருக்காங்க? எல்லாரும் ஒரு குலகுத்தம் பண்ணிட்டாங்க, அதனால உள்ள இருக்காங்க. யோ, பணத்துக்குள்ள காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. காவலா? ஆமா. அப்ப காவலுக்கு வந்திருக்கின்ற ஆள்கள் பெண்கள். ஆமா. அப்ப ஒண்ணு பார்த்தேன், தீர்க்காய்ச்சியா நீ நல்லா இருக்கணும். சரிங்க சார். கலைவாணி நாவில் இருந்து உனக்கு நல்ல வழியை செய்யட்டும். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். அது மாதிரி அந்த பெண்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கணும். பெண்களை அழைத்து வர முடியுமா? அழைத்து வருகிறேன். எவ்வளவு தருவிய? எதுக்கு? இந்த புள்ளைய அழைச்சிட்டு வந்தா அதெல்லாம் போயிட்டு போகுது. எங்க ஆம்பளை அதெல்லாம் போயிட்டு போகுதா? தென்னை மரத்துக்கு ஆம்பளை கேக்குறாரு சாமி. நீங்க வர சொல்லுங்க, நான் சொல்றேன். அவர் எதுக்கு இந்த கேள்வி போடுறதுன்னா, சில பேர் எதிர்த்து வீட்டுக்கு போயிருவாங்க. இதை சொல்லிவிட்டோம்னா இதுக்கு என்னன்னே உட்கார்ந்து நாளாத பாப்பீங்க. இதுக்காக முடிச்சுட்டு போகும்போது அந்த பதிலை சொல்றது. போங்க சூத்துவத்தி போங்க, உங்க வேலை எனக்கு தெரியாது. இங்கே 6 மணி விஷயத்தை MC விஸ்வநாதன் அவர்களை ஆளை காணவில்லை. நாடக வைத்த அன்புள்ளவங்களை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மிருதங்கம் வாசித்த சூதர்சன் அவர்களை ஆளை காணவில்லை. ஆல்ரவுண்ட் விஷயத்த கலைக்குமார் அவர்கள் ஓகே ஒண்ணு வந்துருச்சு. நானே இன்னொரு பாட்டு பாடலாம். ஆமாப்பா, அந்த பாடுறப்பா. சரி சரி, பாட சொல்றேன். சரி, என்ன சரக்கு சாப்பிட்டிய? அதுல எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல. நாடா பக்கத்துல வந்தீங்களா? சரி சரி சரி, பேசாம 18:48 சேர்த்து சாப்பிடு. கிடைக்க மாட்டேங்குது. குருண மருந்து வேணா சாப்பிடுங்க. என்னப்பா நீ குருண மருந்து சாப்பிடுறியா? அடியே இங்க வாடா தங்க பிள்ளை. இப்ப தண்டா ஆசையா ஒரு வார்த்தை வாடா தங்க. தன்னந்தனியாக நீ வருவோம் ராசாவே உன்னை எண்ணி இந்த ரோசா பூ இருக்குதுன்னு. ராசாவே உன்னை எண்ணி இந்த ரோசா பூ இருக்குதுன்னு. ஒரு வார்த்தை சொல்லிக்கே அது உசுர வந்து உருக்குதுன்னு. பத்து சொல்லாத உறவை அவன் நெஞ்சோடு எங்கக்கா போறீங்க?
தொண்டையை புடிச்சுக்கணும். இதுல எனக்கு எப்போதுமே தொண்டை பிடிக்கும். அந்த கவலை மட்டும் எனக்கு எப்பவுமே வந்துடுங்க. நாளைக்கு தொண்டையை புடிச்சுக்கணும். நீ வேணா உட்காந்து தொண்டையை வேணா புடிச்சுக்க. நம்ம இடத்துக்கு நாதர் மகாபலி வந்திருக்காரா? போட்டு கத்தி எல்லாரையும் கீழே கொண்டு வந்தது. ஏன் மச்சான் கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாதர் மகாபலி வந்திருக்கிறார். ஏன் தொண்டையை பாத்திய? அவர் என்ன மாமா அந்த பிள்ளை வேணுமா? ஒரு 450 ரூபா கொடுத்து கூட்டிட்டு போ. என்னைய வச்சிட்டு இருக்க? கூட வேணுமா? அப்ப உனக்கு வேண்டாமா? சரி ஒரு 1200 ரூபா. ஒரு 450 ரூபா கொடுக்க வேண்டாம். சும்மா போறேன். வேண்டாம். ஆனா நீ ஓசி கம்பெனி இப்ப தாண்டி தெரியுது. சாமி தர்மகர்தாயா வாங்க. ஓசில போனா தர்மம் தான். காசு கொடுத்து போக கூடாது. தர்மகர்தா இதுமா தர்மம் நான் கீழே சொல்லிட்டாரு. சாமி தான் எனக்கு பொருத்தமா இருக்காரு. இங்க போய் பக்கத்துல நில்லு. அப்பா சாமி பொருத்தமா இருக்காருல்ல? சூப்பரா இருக்கு. 2 பேருக்கு புள்ள வந்து அப்படி இருக்கும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமி என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? எனக்கு நீங்க மணப்பாறை சித்த வைத்தியசாலை நாடுங்க. இவ்வளவு சீக்கிரம் வரக்கூடாது. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த தொழில நல்லா சம்பாதிப்பவள இருக்க. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் சாமி. ஆமா யார் இந்த பெண்மகள்? சாமி உன்னுடைய ஆளு. இப்ப பாருங்க சொல்லி கொடுத்தா சரியா இருக்கும். சாமி நீ எப்போ சரியாக்கா? கதை எல்லாம் சொல்லுவேன். ஆனா எல்லாம் வீடியோ ஓடிக்கிட்டு. சாமி உங்களுக்கு கதை தெளிவா சொல்லுவேன் உனக்கு. 63 நாயன்மார்கள்ல கைமுட்டி நாயனார் ஒருத்தர் இருக்கா தெரியுமா? சாமி இவருக்கு எனக்கு பொருத்தல்ல. சரி வேண்டாம். வாய புடுங்குற நீ ஒதுங்கி போறேன். திரும்ப திரும்ப உள்ள இருக்கிற. அதுதான் பழக்கம். ஆமா இந்த பெண்மகளுக்கு நான் என்ன செய்யணும்? வாழ்த்து செய்யணும். முன்னாடி செய்வா பின்னாடி செய்வா நடுவுல செய்வா. எல்லா பக்கமும் பழக்கம். எதுக்கே செய்யுங்க சாமி. மூத்தவரே மலர் கொடுத்தேன் கை ஒழுங்க வளைகளிலே மங்கை எந்தன் கௌதமிக்கு நானே. இது ஒரு சீராட்டம்.
ஆனா அப்பேண்டு இந்த சொல்லி வாக்குற வர ஒன்னேலாம் யாரு மாமா சரி, கடைசியில நான் மாமா வெளியே பார்க்க வைக்க பள்ளிய பார்க்கலாம். பார்த்து உள்ள போங்க. பார்த்து என் தங்கச்சி எரிக்கிற மாதிரி பக்கத்துல நிக்காதீங்க. அம்மா தங்கச்சி அம்மா யாரா அது? அம்மா என்ன